அனைவருக்கும் வணக்கம். விஜயதரங்கிணி அத்தியாயம் 48. வித்யதரணியின் சீற்றமும் விஜயதரங்கிணியின் சோகமும். சோழர் படைத்தலைவன் தீரஞ்சின்னி விராட வல்லாளனிடம் சொன்னதை கேட்டுக்கொண்டே மாளிகையின் உள்ளறையிலிருந்து வெளியே வந்த வித்யதரணியின் அகக்கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அவள் முகம் வாடி சுருங்கியது என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. அவளை அறியாமல் அவன் மீது ஏற்பட்டுவிட்ட அன்பு மலர தொடங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக தொடங்கி இருந்த சமயத்தில் பிரிவு கட்டாயமாக தங்களுக்கு இடையே நுழைவதை அவள் அறவே விரும்பவில்லை. தன் மனக்கதவை திறந்து காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஐயமும் அவள் மனதின் ஒரு மூலையில் வெளிக்கிளம்ப தொடங்கி இருந்ததால் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் வரையில் படைத்தலைவனிடமிருந்து தான் பிரிந்து செல்லக்கூடாது என்ற உறுதியான முடிவுடன் அவள் இருந்தாள். தன்னுடைய முடிவிலிருந்து மாறுபட விரும்பாத அவள் மெதுவான குரலில், எங்களை இங்கிருந்து அனுப்புவதில் படைத்தலைவர் மிகவும் அவசரப்படுவதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டால் படைத்தலைவனின் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டே. தர்ம சங்கடமான நிலைக்கு தன்னை அவளுடைய கேள்வி ஆட்படுத்தி விடவே, வந்து எனக்கு எந்த அவசரமும் இல்லை, ஆனால் சூழ்நிலை என தடுமாறினான் தீரஞ்சென்னி. அவன் தடுமாறியதைக் கண்டு தனது முத்து பற்கள் பளிச்சிட நகைத்தாள் வித்யதரணி. எதற்காக நகைக்கிறாய் என குழப்பத்துடன் கேட்டான் சோழர் படைத்தலைவன். உங்களுடைய தடுமாற்றமே உண்மையை உணர்த்தி விட்டது படைத்தலைவரே. நாங்கள் இங்கு இருப்பது உங்களுக்கு எவ்விதத்தில் இடையூறாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் இப்போதே கிளம்பி விடுகிறோம் என்றாள் வித்யதரணி முகத்தை திருப்பிக் கொண்டு. போர்த்திட்டம் வகுக்கும் போது சிறிதும் நிதானம் தவறாமல் சோழியவரையனின் கேள்விகளுக்கு பதில் சொன்ன அந்த சோழர் படை தலைவன் பாவையின் கேள்வி கணைகளை சந்திக்க முடியாமல் மிகவும் திணறினான். சோழர் பாண்டியர் போர் விரைவிலே ஆரம்பமாக போகிறது. அதற்குள் நீங்கள் பாண்டிய நாட்டிற்குள் நுழைந்து கொற்கைக்கு சென்று விட்டால் நல்லது என நினைத்தேன். அதனால்தான். கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவதைப் போல பேசிக்கொண்டே போன படைத்தலைவனை இடைமறித்தாள் வித்யதரணி. போருக்கு நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது படைகளுக்கு பின்னால் நாங்களும் வருகிறோம். போர் முடியும் வரை பக்கத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் தங்கி இருக்கிறோம். போர் முடிந்த பிறகு பாண்டிய நாட்டிற்குள் நுழைகிறோம். மேலும் என் சகோதரி விஜயதரங்கினியும் இங்கு வந்த பிறகுதான் நாங்கள் இங்கிருந்து புறப்படுவோம். தயை கூர்ந்து நீங்கள் உடனே சென்று விஜயதரங்கினியை அழைத்து வாருங்கள். எங்களை இப்போதே இங்கிருந்து விரட்டுவதற்கு முயலாதீர்கள். விருட்டென்று உள்ளறையை நோக்கி சென்று அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டாள் வித்யதரணி. விஜயதரங்கினியை பற்றிய நினைவே அவனுக்கு அப்போதுதான் வந்தது. தஞ்சைக்குள் நுழைந்ததும் அங்கு காணப்பட்ட சூழ்நிலை தன்னை அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கடித்து விட்டதையும், பகைவர் நடமாட்டத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பையும், போர் திட்டத்தை உடனடியாக வகுக்க வேண்டிய பொறுப்பையும் சோழ மாமன்னர் தன்னிடம் ஒப்படைத்ததால் தன் எண்ணங்கள் அவற்றை பற்றியே சுற்றி சுழல தொடங்கிவிட்டதையும் எண்ணி பார்த்த சென்னை பேரறையன், விஜயதரங்கினி, என்னை மன்னித்து விடு. அரசியல் சூழ்நிலைகளின் ஆக்கிரமிப்பில் ஆட்பட்டு விட்டதால் உன்னை நான் அறவே மறந்து விட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிரபு, பிரபு. விராட வல்லாளன் மெதுவான குரலில் அவனை அழைத்தான். தன் சிந்தனை ஓட்டங்களுக்கு தடை விதித்த தீரஞ்சென்னி அவனிடம், வல்லாளா, நீ முன்னால் சென்று வெள்ளூருக்கு அண்மையில் வடக்கே ஒரு கல் தொலைவில் உள்ள தங்கும் விடுதியில் இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய் என்று அவனுக்கு ஆணையிட்டான். அதைத் தொடர்ந்து விராட வல்லாளன் மாளிகையை விட்டு வெளியேறிய சில கன பொழுதுகளுக்கெல்லாம் புரவி வீரன் ஒருவன் மிக விரைவாக வந்து சோழர் படைத்தலைவன் மாளிகை வாயிலில் புரவியை நிறுத்திவிட்டு வேகமாக அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். மாளிகையின் முன் அறையிலேயே அந்த வீரனை வரவேற்றான் சோழர் படைத்தலைவன். வாருங்கள் ஜெயவர்மரே, முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறீர்கள் என கருதுகிறேன். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று வேளக்கார படையைச் சேர்ந்த ஜெயவர்மனை வரவேற்ற சென்னி அவனை கூர்ந்து நோக்கினான். வெகு தொலைவு பயணம் செய்து வந்த களைப்பு அவனது முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. ஆம் படைத்தலைவரே, முக்கியமான செய்தியுடன் தான் வந்திருக்கிறேன். ஈழப்படைகள் பாண்டிய நாட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டன. படைத்தளபதி சக்க சேனாபதி படை தலைமை பொறுப்பை ஏற்று வந்துள்ளான். வெள்ளூருக்கு தெற்கே மதுரை செல்லும் வழியில் அவர்கள் படை வீடு அமைத்து தங்கியுள்ளனர் என்றான் ஜெயவர்மன். அப்படியா? நான் எதிர்பார்த்தபடியேதான் அனைத்தும் நடக்கிறது.
என்ற தீரன் சென்னி ஜெயவர்மனை அருகில் அழைத்து அவனது காதில் ஏதோ கூறினான். பிறகு தனது இடுப்பு கச்சையிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தான். அந்த ஓலையை வாங்கி தனது இடுப்பு கச்சைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான் ஜெயவர்மன். நான் சொன்னதை போல நடந்து கொள்ளுங்கள். சக்க சேனாபதியின் உள்ளத்தில் சிறிது கூட சந்தேகம் எழக்கூடாது என்ற தீரன் சென்னி, நீங்கள் கொண்டு வந்த செய்தியை மன்னரிடம் தெரிவித்து விட்டீர்களா என வினவினான். தெரிவித்து விட்டேன். அரசர்தான் உங்களிடம் அந்த செய்தியை தெரிவிக்கும்படி சொல்லி என்னை அனுப்பினார் என்ற ஜெயவர்மன் சோழர் படைத்தலைவனிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டான். அவன் சென்றதும் உள்பக்கமாக திரும்பி பார்த்த தீரன் சென்னி வியப்படைந்தான். அங்கே ரோகிணி தேவி நின்று கொண்டிருந்தாள். அவளது விழிகளில் மின்னல் வெட்டுவதை போன்ற ஒரு ஒளி பளிச்சிட்டு மறைவதை போன்ற பிரமை ஏற்பட்டது படைத்தலைவனுக்கு. நான் கோடிக்கரைக்கு சென்று விஜயதரங்கினியை அழைத்துக் கொண்டு வருகிறேன். நான் பாண்டிய நாட்டுக்கு படையுடன் புறப்படும் பொழுது சட்டென இடைமறித்தாள் ரோகிணி தேவி. தம்பி, நீ விரைந்து சென்று அழைத்து வா. பாண்டிய நாட்டிற்கு புறப்படும் நன்னாளை நான் ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்றாள் ரோகிணி தேவி தீர்க்கமான குரலில். மாளிகையை விட்டு கிளம்பினான் சென்னி. அவன் சென்றதும் ரோகிணி தேவி தன் இடுப்பில் சுருகிக் கொண்டிருந்த குருவாளை தொட்டு பார்த்து கொண்டாள். சக்க சேனாபதி, ஈழத்து மண்ணில் உன் குருதி சிந்த வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்தேன். அது நடைபெறவில்லை. ஆனால் பாண்டிய மண்ணில் உன் குருதி சிந்த போவது உறுதி. உள்மனதின் உத்வேகத்தை அவள் உதடுகள் வார்த்தையாக வடித்தன. உள்ளறையிலிருந்து அப்போது வெளியே வந்த வித்யதாரணியின் செவிகளிலும் அந்த வார்த்தைகள் விழுந்து அவளை துயருறச் செய்தன. தன் அன்னையின் நிலையை தெளிவாக புரிந்து கொண்ட அவள் தனக்குள், வளர்ப்பு தந்தையை அன்னையின் சீற்றத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இனி அன்னையை ஒரு கணமும் பிரியாமல் இருப்பதுதான் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உகந்த வழி என சொல்லிக் கொண்டாள். தன்னுடைய மாளிகையிலிருந்து புறவியில் ஏறி புறப்பட்ட சோழர் படைத்தலைவன் இடையே எங்கும் தங்காமல் கோடிக்கரைக்கு போய் சேர்ந்த போது அந்த இரவு பொழுதில் கண் சிமிட்டி கொண்டிருந்த விண்மீன்களையே வெறித்து பார்த்தபடி முன்னொரு நாள் தன்னுடைய மாளிகையில் பாடிய அதே பாடலை இனிமையான குரலில் சோகத்தை குலைத்து பாடிக்கொண்டிருந்தாள் விஜயதரங்கினி. குயிலையும் தோற்கடிக்கும் இனிய குரலில் சோகம் மிதமின்றி காணப்பட்டது. தனக்கு பின்னால் சோழர் படைத்தலைவன் வந்து நின்றதையோ, தன்னுடைய பாடல் வரிகளில் அவனுடைய உணர்வுகள் சங்கமமாகிவிடவே அவன் கற்சிலையாக நின்றுவிட்டதையோ அவள் சற்றும் உணரவில்லை. பாடல் முடிந்து சில கனப்பொழுதுகள் ஓடிவிட்ட பிறகே சுய நினைவுக்கு திரும்பிய தீரன் சென்னி உள்ளம் நெகிழ்ந்தவனாக, விஜயதரங்கினி என்று கரகரத்த குரலில் அழைத்தான். சட்டென திரும்பி பார்த்தாள் விஜயதரங்கினி. அடுத்த கணம், பிரபு என்று விழிகளில் நீர் மல்க கூறிக்கொண்டே ஓடி வந்து அவனது மார்பில் அடைக்கலம் புகுந்தாள். அவளுடைய அந்த செயலில் காதலின் முழு வேகத்தையும் உணர்ந்தான் சென்னி பேரரையன். அப்படி உணர்ந்ததால் விரல்களால் விஜயதரங்கினியின் கருங்குழலை கோதிவிட்டான். அவனுடைய அந்த செய்கை அவளுக்கு பெரும் மாறுதல் அளிக்கவே, பிரபு, படை வேண்டாம், போர் வேண்டாம், பதவி வேண்டாம், நாம் இருவரும் இப்படியே காலத்தை என்று முனகினாள் அவள். மெதுவாக நகைத்தான் சோழர் படைத்தலைவன். பிறகு நகைப்பை நிறுத்திவிட்டு, விஜயதரங்கினி, நாட்டின் நன்மைதான் நம்முடைய உயிர் மூச்சு. நாட்டிற்காக உயிரையே தியாகம் செய்ய துணியும் போது காதல் அதற்கு முன்னால் எம்மாத்திரம்? ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் கொள். நாட்டின் நலனுக்காக எந்த ஒரு படை வீரனும் எந்த நேரத்திலும் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னான். உண்மைதான் பிரபு. ஆனால் சில நாட்களாக என் மனதிற்குள் ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வுகள். அவளை மேலே பேச விடாமல் இடைமறித்தான் சோழர் படைத்தலைவன். அச்சம் என்பதை அறவே அகற்றிவிட்டு உன் மனதில் துணிவை வரவழைத்துக் கொள். இன்று இரவே நாம் இருவரும் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டே அங்கே வந்த தீபசுந்தரியின் உள்ளம், படைத்தலைவனிடம் உன் காதலை எடுத்துச் சொல்ல நினைத்தேன். ஆனால் அவன் உள்ளத்தில் உன் சகோதரி ஏற்கனவே இடம் பிடித்துக் கொண்டு விட்டதை உணர்ந்ததும் என்னால் எதுவுமே பேச முடியவில்லை. என்னை மன்னித்து விடு வித்யதாரிணி என்று அலறியது. தீபசுந்தரியிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர்கள் இருவரும் அன்று இரவே அங்கிருந்து கிளம்பினர். அவர்களை அப்படி மிக அவசரமாக முன்னோக்கி தள்ளிவிட்ட திருப்தியுடன் விதி வெற்றி புன்னகையை உதறவிட்டதை அவ்விருவரும் அப்போது உணரவே இல்லை. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வழக்கம் போல வேலை இழுத்துருச்சு. ஒரு பதிவு தான் போட முடிஞ்சிச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.